அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் சனிக்கிழமை நாம் முதல் பாடத்தை ஆரம்பித்தோம். இப்போ அதே டீம் தானே இங்கே உட்காந்துருக்கிறீங்க, அதே பிள்ளைங்க தான், மாஷா அல்லாஹ். இப்போ இதில் நமக்கு சனிக்கிழமை நம்ம சொன்ன விஷயங்கள், அதில் நீங்கள் பதிவு செய்த விஷயங்கள் யார்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம், புரியுதுங்களா? எந்த அளவுக்கு தெரியுமோ, எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கியிருக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். ஆரம்பமாக மாஷா அல்லாஹ் நடுவில் உட்காந்துருக்கு. உங்கள் பேர் என்னம்மா? நீங்கள் உங்கள் பேர் என்ன? நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிறோம். அப்துல் அஹத். உங்கள் பேர்? ஜாஃபர். ஜாவித். அப்துல் அஹத் என்ன, நீங்கள் அந்த இதை படிங்களா இன்ஷா அல்லாஹ். மற்றவங்களாம் உட்காருங்க அவங்களுக்கு. தும் கோன் ஹோ என்ன அர்த்தம்? நீ இல்லை, நீங்கள். உருதுவில் தூ அப்படின்னா நீ. ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தூ. பொதுவாக தமிழ்லேயும் பாருங்கள், நீ அப்படின்னு யாரையும் பார்த்து சொல்ல மாட்டோம். அது கொஞ்சம் மரியாதை குறைவான வார்த்தை. அதனால் மேக்சிமம் நம்முடைய ஃப்ரெண்டுகளாக இருந்தாலும், ரிலேஷனாக இருந்தாலும், சக வகுப்பு தோழர்களாக இருந்தாலும், உருது மெத்தேடு நாகரீக மொழி தும், தூ கிடையாது. என்ன சொல்லணும்? தும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். தும் கோன் ஹோனா என்ன அர்த்தம்? அடுத்து சொல்லுங்கள். மதுஹபுக்கு தமிழில் என்ன சொல்லலாம்? மார்க்கம். என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்? மதம்ங்கிற வார்த்தை கிடையாது. ஜி. முசல்மான் அப்படின்னா முஸ்லீம். முசல்மான் அப்படிங்கிறத உருதுவில் எப்படி சொல்லலாம், அரபியில் எப்படி சொல்லலாம், தமிழில் எப்படி சொல்லலாம்? இஸ்லாமியன். உட்காருங்க. நீங்கள் நடுவில் கண்ணாடி போட்டிருக்கீங்களா? நடுவில் நீங்கள் தான், உங்களை தான். நீங்கள் தான். உங்கள் பேர் என்னம்மா? முல்தசிமா. முல்தசிம, மாஷா அல்லாஹ். பேர் நல்லா இருக்கு. அடுத்த சுவால் படிங்க பார்ப்போம். துமாரா மذஹப், துமாரே மذஹப் கா. படிங்க. தெரியலையோ? இது மறைக்குது. கிதாப் பக்கத்தில் இருக்கா? பக்கத்தில் இருந்தால் கிதாபை யூஸ் பண்ணுங்க. தூரமாக இருக்கிறவங்களுக்கு கண்ணு. துமாரா அப்படின்னு இருக்கா? துமாரான் இருக்கா? துமாரேன்னு இருக்கா? துமாரே. மீனிங் என்ன? தமிழில் சொல்லாமே. முசல்மானோं के मजहब का नाम क्या है என்ன அர்த்தம்? முஸ்லிம்களுடைய மார்க்கத்தின் பெயர் என்ன? மார்க்கம் என்றால் என்னன்னு கேட்கல,
இஸ்லாமிய மார்க்க முஸ்லிம்களின் மார்க்கத்தின் பெயர் என்ன? யா. ஜவாப். இஸ்லாம். நீங்கள் எந்திரியுமா? பேர் சுஹைல். படிங்க, முதல் சவால் படிங்க. சரி. அடுத்த சவால் நீங்கள் படிங்க. நடுவில் கண்ணாடி போட்டிருக்கீங்களா? உங்கள் பேர் என்னம்மா? அப்துல் ரஹீம். அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். நீங்கள் உட்காருங்க. அடுத்த சவால் படிங்க. मुसलमानों के மீனிங் என்ன? யா அப்படின்னா அல்லது. அதாவது தெளிவான தமிழில் அர்த்தம் வச்சு பழகிக்கணும். யானா என்ன அர்த்தம்? அல்லது. ஜவாப் இஸ்லாம் ஆகும். சரியா? உட்காருங்க. இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸு அன்றைக்கி சனிக்கிழமை நடத்தணும். உருது எந்த மொழியால் உருவாக்கப்பட்டது? எந்த மொழியிலேருந்து உருது உருவானது? நீங்கள் சொல்லுங்கம்மா. சந்திரி. சத்தமாக சொல்லு. வேற? அரபி, இங்கிலீஷ், ஃபார்சி, சமஸ்கிருதம். எங்கே உருவானது? உருது உருவான நாடு என்ன? இங்கன்னா திருச்சியா? மஸ்ஜித் அபூபக்கரா? இங்கன்னா என்ன மீனிங்? இந்தியா. சரி, உட்காரு. உருது யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? நீங்கள் வெள்ளை சுப்பா போட்டிருக்கீங்க. நீங்கள் எந்திரிங்க. அக்பருடைய காலம். ஓகே, கரெக்டாக சொல்லுங்கள். உட்காருங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அன்றைக்கி சொன்னதில் ஏதாவது டவுட்டு அல்லது ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்ம நோக்கி போகலாம். ஓரளவு படிக்க வருதா எல்லாத்துக்கும்? இப்போ எல்லாரும் சேர்ந்து படிங்க. சுவால் படிங்க. எல்லாரும் சேர்ந்து படிங்க. हमारे दीन का नाम क्या है அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். हमारे दीन का नाम क्या है? நீங்கள் சொல்லுங்கம்மா. நடுவில் இருக்கீங்களா? என்ன மீனிங் இதுக்கு? हमारे दीन का नाम क्या है? நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லுங்க. என்னம்மா? நம்முடைய நம்முடைய மார்க்கத்தின் பெயர் என்ன? இப்போ இதே நான் வேறு வார்த்தையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா உட்காருங்க. இதில் இருக்கிறதே நம்ம என்ன செய்யலாம்? வேறு விதமான வாசகங்கள் போட்டு வேறு விதமாக நம்ம கேள்வியை மாற்றலாம், பதிலை மாற்றலாம். நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அப்படி செய்யலாம்.
हमारे दीन का नाम क्या है சொல்லுங்க எல்லாரும். ஜவாப் என்ன பதில்? இஸ்லாம். ஹம் கோன் ஹே, ஒன்று இவர் கேட்டார் தும் கோன் ஹோ, ஒரு முத்தக்கல்லி முகாத்தபை பார்த்து கேட்குறது நீங்கள் யார். இப்போ நான் அப்படி வரல, நாம் எல்லாருமே முத்தக்கல்லிமாக மாறிடுவோம். இந்த முத்தக்கல்லி முகாத்தப காயிபில் எல்லாத்துக்கும் புரியுதாமா? சில வார்த்தையை நம்ம அரபியில் தான் பயன்படுத்துவோம், அதுக்கு தமிழில் சொல்கிற அளவுக்கு நேரம் பத்தாது, அதுக்கு தரிஜுமாலாம் பண்ண முடியாது. அரபி மாணவர்களுக்கு அரபிலேயே இப்போ 4-5 தானே உட்காந்துருக்கிறீங்க. ஜும்ராவுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? இங்கே அரபியில் சொல்கிறீங்களா இல்லை தமிழில் சொல்கிறீங்களா? ஜும்ராக்களுடைய பேர் அஸ்ஸஃபுல் அவ்வல் அஸ்ஸஃபு சானின்னு சொல்கிறீங்களா, ஜும்ரத்துல் ஊலா ஜும்ரத்து சானியா எப்படி சொல்கிறீங்க? ஜும்ரான்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னென்ன ஜும்ரா உட்காந்துருக்கிறீங்க? ஜும்ரத்துல் ராபியா, ஜும்ரத்துல் ஹாமிசா, 2 ஜும்ரா இருக்குது கரெக்டாக. சாலிசாவும் இருக்குது. ஓ மாஷா அல்லாஹ். சாலிசா மட்டும் கை தூக்குங்க. ஓ இல்லை சாலிசா, அஸ்ஸும்ரத்து சாலிசா, வாஹிது இஸ்னைன் சலாசா அர்பா ஹம்சா சித்தா சபா, 7 பேர். அஸ்ஸும்ரத்து ராபியா, மாஷா அல்லாஹ். அஸ்ஸும்ரத்து ராபியா தான் ஃபுல்லாக கை தூக்குறாங்க. ஜும்ரத்துல் ஹாமிசா 1 2 3 4 பேர் தான் ஹாமிசாவில் இருக்கீங்க. 5ல் 4 இருக்குது. ஜும்ரத்துல் ஹாமிசாவில் 4 பேர். ஆனால் ஜும்ரத்துல் ராபியா பெரிய ஜமாத் இருக்குது. நீங்கள் ஹாமிசா மட்டும் தனியாக உட்காரலையோ, கொஞ்சம் உள்ளே இருக்கனால இது நல்லா இருக்குது. இப்படி 3ஆவது ஜும்ரா. ஆனால் ஹாமிசா மட்டும் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி. நாளைக்கு மாதிரி உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ என்ன சொல்ல வர்றோம்னா 3 ஜும்ராக்கள் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய மேக்ஸிமம் அரபி வார்த்தையை நீங்கள் அரபியாகவே நோட்டில் எழுதிடணும், அரபியாகவே எனக்கு ரிப்ளை பண்ணணும், அப்போ தான் தெளிவாக இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா தும் கோன் ஹோ, இது யாரை பார்த்து கேட்குறது? முத்தக்கல்லிம் முகாத்தபை பார்த்து கேட்குறது. இப்போ இதே நாமெல்லாம் முத்தக்கல்லிமாக மாறிடுவோம். ஹம் கோன் ஹை, என்ன சொல்லணும்? ஹம் கோன் ஹை. கோன் கோன் அப்படின்னா கூ அப்படின்னு சொல்லக்கூடாது, கான்னு சொல்லக்கூடாது. இதுக்கு அரபியில் மஜ்ஹூலாக உச்சரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மஜ்ஹூல். அப்படின்னா எப்படி சொல்லணும்? கோன், காவும் வரக்கூடாது, கூ வரக்கூடாது, கோன். எப்படி? தும் கௌன் ஹோ, நீங்கள் யார்? இன்னொரு கேள்வி என்ன? ஹம் கௌன் ஹே, நாமெல்லாம் யார்? பதில் என்ன? முசல்மான். முசல்மான் சொன்னால் போதும், நாமெல்லாம் யார்? முஸ்லீம்கள். அப்போ நீங்கள் முத்தக்கல்லிம் முகாத்தபை பார்த்து எப்படி கேள்வி கேட்கணுங்கிறதையும் கற்றுக்கிட்டீங்க, முத்தக்கல்லிமை பார்த்து கேட்குறது எப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஹம் கோன் ஹை, ஹம் கோன் ஹோ சொல்லக்கூடாது, ஹம் கோன் ஹை. முன்னாடி உள்ளவரை பார்த்து கேட்டால் தும் கௌன் ஹோ, நமக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டா ஹம் கோன் ஹை அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். இந்த ஹை அப்படிங்கிறது நமக்கு போர்டு இல்லைங்கிறதா இப்போ சிக்கலாக இருக்குது. ஒரு சாப்பீஸ் எல்லாம் இருந்தால் அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் மேட்டர் இல்லை. ஹா யா நூன் எப்படி வரும்? ஹா யா நூன். ஆனால் அந்த நூனுக்கு புள்ளி வைக்கக்கூடாது, நூனுக்கு என்ன செய்யக்கூடாது? இதிலே இருக்கு பாருங்கள், நீங்கள் அதை ஜூம் பண்ணி காட்டலாமே. அன்றைக்கி அந்த போர்டு பெருசாக இருந்துச்சு, இது சின்னதாக இருக்கு. அந்த போர்டு இங்கே எடுத்து வரலையோ, சரி மேட்டர் இல்லை. இதில் ஹைன்னு இருக்குது பாருங்கள். எனக்கு ஒரு குச்சி இருந்தால் நல்லா இருக்குமா? இதான் ஒரு குச்சி, போர்டை காட்டுறது. இதுலேயே மென்ஷன் பண்ணலாமா? லேசர். இப்படி இப்படி அழுத்தணுமோ, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இல்லை விட்டுறதா? ஓகே, இப்போ இதை பாருங்கம்மா, நான் வச்சுருக்கிற இடம் தெரியுதா? எல்லாத்துக்கும் தெரியுதா? எல்லாத்துக்கும் தெரியுதா? இப்போ இந்த இது இருக்குல்ல ஹை, ஹா யா நூன், இந்த இடத்துல இந்த நூனை பாருங்கள் புள்ளி இல்லாமல் விட்டுருக்குறாங்க. இந்த உருது தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது பிரிண்ட் மிஸ்டேக் போல் இருக்குது, நூனுக்கு புள்ளி வைக்காமல் விட்டுட்டாங்க. அப்படி கிடையாது, மாறாக அரபியினுடைய நூன் அப்படி தான் வரும், இந்த ஹை அப்படி தான் வரும், இந்த மாதிரி புள்ளி இல்லாமல் வரும். இதுக்கு பேர் நூனே மஜ்ஹூல். என்ன பேர்? நூனே மஜ்ஹூல். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், நமக்குள்ளே நம்ம பேசிக்கிட்டோம்னா எப்படி சொல்லணும்? ஹம் கௌன் ஹை. அடுத்தவரை பார்த்து கேட்கணும் அப்படின்னா தும் கௌன் ஹோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இப்போ அடுத்து நம்ம படிக்க போகிறோம். முதல்ல உருதுவில் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான வேலை என்ன? நம்முடைய ப்ரொனவுன்ஷன் கரெக்டாக இருக்கணும், உச்சரிப்பு முறை கரெக்டாக இருக்கணும். படிங்க. சுவால், இஸ்லாம் क्या सिखाता है?
या इस्लाम किस मजहब को कहते हैं? इस्लाम क्या सिखाता है? या इस्लाम किस मजहब को कहते हैं? இந்த ப்ரொனன்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மூணாவது நீங்கள் படிங்க. நீங்கள் எந்திரிங்கம்மா, நாலாவது எந்திரிங்க. நாலாவது क्या सिखाता है? या इस्लाम किस मजहब को कहते हैं? நல்லா பாருங்க, திருப்பி பாருங்க. இஸ்லாம் क्या सिखाता है? या इस्लाम किस मजहब को कहते हैं? அந்த ஹை அப்படிங்கிறது தான் ஹா யா நூன். அந்த நூனை வந்து புள்ளி இல்லாமல் உச்சரிக்கணும், புள்ளி போடக்கூடாது. அந்த நூனுக்கு பேர் என்ன? நூனே மஜ்ஹூல். எந்த நூனை தெளிவாக சொல்லுகிறோமோ, எந்த வாவை தெளிவாக சொல்லுகிறோமோ அதுக்கு அரபியில் மஅரூஃப்னு சொல்லுவோம். மஅரூஃப். உதாரணமாக காஃப் வாவ் பேஷ் கூ அப்படின்னா அந்த வாவ் வந்து வாவ் மஅரூஃப். கோ அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு பேர் வாவ் மஜ்ஹூல். அப்போ இந்த இடத்துல கவனிக்கிறோம். இஸ்லாம் क्या सिखाता है? या इस्लाम किस मजहब को कहते हैं? क्या சிக்கா அப்படிங்கிறதுல கவனிக்கிறோம். அந்த காஃபும் ஹாவும் ஒரே மாதிரியாக இருக்கணும். காஃபும் ஹாவும் ஒரே இடமா இருக்கணும். காஃபும் ஹாவும் ஒரே இடமா ஒன்றா உச்சரிக்கப்படணும். எப்படி நான் அன்னைக்கு சொன்னல ஒரு வார்த்தை, என்ன சொன்னேன்? தும்ஹாரா. மீமும் ஹாவும் ஒன்றா சொல்லணும். சொல்லுங்க. क्या सिखाता है? क्या सिखाता है? या इस्लाम किस मजहब को कहते हैं? நீங்கள் படிக்குமா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஜும்ரத்து ராபியா. ராபியா தானே? क्या सिखाता है? ஓகே. ஒன்றும் யோசிக்கவோ கூச்சப்படவோ தேவையில்லைம்மா. நல்லா தெளிவாக சரளமாக படிங்க. நீங்கள் எந்திரிங்கம்மா. நீங்கள் தான் எந்திரி. என்ன மீனிங்? இதுக்கு யார் அர்த்தம் வைக்கலாம்? உங்கள்கிட்ட நான் விட்றேன். யார் அர்த்தம் வைக்கலாம் இதுக்கு? ஏற்கனவே எங்களுக்கு உருது ஓரளவு நாங்கள் படிச்சிருக்கோன்னு சொன்னீங்க சில பேர், அவங்க சொல்லலாம். அன்றைக்கி யார் யார் கை தூக்குனீங்க? திருப்பி கை தூக்குங்க. இந்த தம்பி ஞாபகம் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க. யூசுஃப் தானே? அப்துல் ரஹ்மான், சல்மானா? சல்மான். இதுக்கு மீனிங் வைங்க பார்ப்போம். இஸ்லாம் क्या सिखाता है? இஸ்லாம் யா தெளிவாக நான் சொல்கிறேன், கௌரிங்க. இஸ்லாம் என்பது ஒரு முப்ததா. இஸ்லாம் என்பது உதாரணமாக ஜெய்துன் காயிமுன் மாதிரி ஜெய்து என்பவன் நின்று கொண்டு இருக்கிறான். அரபியை வச்சு உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அரபியில் ஓரளவு கிராமர்லாம் படிச்சிருக்கீங்களா, நஹூ சரஃப்லாம் படித்தாச்சுல, அப்போது அதை வச்சு நீங்கள் உருது பழகிக்கலாம். இஸ்லாம்ங்கிறது ஒரு முப்ததா. இஸ்லாம் கியா என்ன? கியானா என்ன? மாதா என்ன? சிகாத்தா ஹே கற்றுக் கொடுக்கிறது. இஸ்லாம் என்ன? கற்றுக் கொடுக்கிறது, கற்பிக்கிறது.
இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? அல் இஸ்லாமு மாதா யுஅல்லிமுக், மாதா யுஅல்லிமுக், இஸ்லாம் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் உங்களுக்குங்கிறதுக்கு இங்கே வார்த்தை இல்லை, சும்மா சேர்த்துக்கலாம். இஸ்லாம் என்ன கற்றுக் கொடுக்குது? யா, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா சத்தமா? அல்லது அரபியில் அவு, அரபியில் என்ன அவு, உருதுல என்ன யா. அல்லது இஸ்லாம் கிஸ் மதஹபுக்கு கஹ்தே ஹை, சொல்லுங்க. இஸ்லாம் என்று எந்த மார்க்கத்திற்கு சொல்கிறார்கள்? கஹ்தே ஹை, சொல்கிறார்கள். கிஸ் மதஹபுக்கு, எந்த மார்க்கத்திற்கு, கஹ்தே ஹை, சொல்கிறார்கள். அல்லது இஸ்லாம் என்று எந்த மார்க்கத்திற்கு சொல்லுகிறார்கள்? கஹ்தே ஹைனா சொல்கிறார்கள், மக்கள் பேசிக்கிறாங்க. கீலன் அரபியில் சொல்லப்படுது, கீல பேசப்படுகிறது. லிஐயி மத்ஹபின் யுகாலு அல் இஸ்லாம், அரபி புரியுதா எல்லாத்துக்கும்? லிஐயி மத்ஹப், எந்த மத்ஹபை பார்த்து, யுகாலு அல் இஸ்லாம், எந்த மார்க்கத்தை பார்த்து இஸ்லாம் என்று சொல்லப்படுது. கேள்வி விஷயம் ஒன்று தான், ஆனால் ரெண்டு விதமாக சொல்லப்படுது. தலஃபுது பில் இபாரத்தின் வல் மஅனா வாஹித், அர்த்தம் ஒன்று தான், ஆனால் ரெண்டு இபாரத்தா. நீங்கள் யாரு, உங்கள் பேர் என்ன, ரெண்டுக்கும் ஒரே பதில் என்ன? அப்துல் ரஹ்மான். நீங்கள் யாரு, உங்கள் பேர் என்ன, ரெண்டுமே ரெண்டு விதமாக கேள்வி, ஆனால் அர்த்தம் ஒன்று தான், பதில் ஒன்று தான் வரும், என் பேர் அப்துல் ரஹ்மான். அப்போ அந்த மாதிரி இஸ்லாம் எந்த மார்க்கத்திற்கு சொல்கிறார்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல் கேள்வி என்ன? முதல்ல என்ன சொன்னாங்க? இஸ்லாம் எதை கற்றுத் தருகிறது? யுஅல்லிமு, இஸ்லாம் என்ன கற்றுக் கொடுக்கிறது, அடிப்படை என்ன? படிங்க. ஜவாப், இஸ்லாம் ஏ சிகாதா ஹே. அந்த காஃப் ஹா ஒன்னா வருதா எல்லாத்துக்கும்? இஸ்லாம் ஏ சிகாதா ஹே. கே எப்படி சொன்னத? கே, இதுவும் மஜ்ஹூல், காவும் கிடையாது கீயும் கிடையாது, கே. இங்கிலீஷில் ஒரு கே எழுதுறீங்கள, கே, அவ்வளோதான். கே, கே. அது எழுதும்போது காஃப் ஹா, அது எழுதும்போது எப்படி? காஃப் ஹா. இந்த இது இருக்குல்ல, இந்த இதுதான் உருதுவனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த காஃபு, இந்த ஹா இருக்குல்ல, இது அரபியில் எங்கேயுமே கிடையாது. கே அப்படின்பாங்க, காஃப் ஹாவாக எழுதுவாங்க. இதை நீங்கள் அரபியில் படித்தா காஃப் ஹா ஜபர் கஹ், காஃப் ஹா ஜர் கி, அப்படிலாம் இதில் கிடையாது. கே எப்படி? ஓகே, ஓகே, அதுலேயும் ஓகே, அதுலேயும் கே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகேலையும் கே வருது இல்லை? அப்போது இஸ்லாம் கியா, இஸ்லாம் ஏ சிகாதா ஹே, சொல்லுங்க. இப்போ நான் எங்கே ஸ்டாப் பண்ணுறேங்கிறது நீங்கள் ஃபுல் ஸ்டாப்பும் கவனிச்சுக்கணும், புரியுதா? சுக்கு மிளகு திப்லி அப்படிங்கிறத ஒருத்தர் கடையில் போய் என்ன கேட்டார்? சுக்கு மிளகு திப்லி மூணையும் வாங்கிட்டு வான்னு அனுப்புகிறாங்க. அவர் கடையில் போய் என்ன கேட்டார்? ஃபுல் ஸ்டாப் தெரியாதவன் சுக்குமி, எப்படி சுக்கு மிளகு தூக்கி முன்னாடி போட்டு சுக்குமி லகுதி இப்லி அப்படின்ட்டானா. கடைக்காரனே பைத்தியமாகி எரிஞ்சு போப்பான். முதல்ல நானும் மளிகை கடை வச்சுருக்கிறேன், இப்படி ஒரு பொருளை நான் வாழ்க்கையில் கேள்வி. சுக்குமி லகுதி இப்லி அப்படின்ட்டான். சுக்கு மிளகு திப்லி நாட்டு மருந்தில் ரொம்ப அற்புதமான பொருள். சுக்கு தொண்டையினுடைய கிளீனிங்காக வேண்டி நல்லா குரான் ஓதணுன்னா சுக்கு சுக்கு டீ, சுக்கு மிளகு டீ இருக்குல்ல, அவன் கடையில் போய் எப்படி கேட்குறான்? சுக்குமி லகுதி இப்லி அப்படின்னானா. அந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் தெரியல அப்படின்னா உருதுல பெரிய பிரச்சனை வந்துடும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இஸ்லாம் ஏ சிகாதா ஹே, கே, அது மட்டும் தனியாக. சரி, என்னங்க அந்த கே எதுக்காக வேண்டியது வருது? இதுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இது வரைக்கும் இஸ்லாம் ஏ சிகாதா ஹே கே அர்த்தம் சொல்லுங்கள். இஸ்லாம் இதை கற்றுத் தருகிறது.
இஸ்லாம் ஏ இஸ்லாம் ஆகிறது, ஏ இதை, யாஹா. நிறைய இடத்துல உருதுவில் பாருங்க, இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். இந்த ஏ இருக்குல்ல, ஏ இஸ்லாம் ஏ, இது வந்து அசல்ல யா ஹா, அசல்ல என்ன, ஆனால் ஏ அப்படிலாம் போட்டு சிரமப்பட வேண்டாம். ஏ அப்படின்னு சொன்னால் போதும். ஏற்கனவே ஏபிசிடியில் உள்ள ஏ. இஸ்லாம் ஏ சிகாதா ஹே, படிங்க. के खुदा एक है, खुदा एक है. ப்ரொனன்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உருதுவில். ஏன்னா பிரச்சனை என்னன்னா, உருதுவும் இங்கிலீஷ் மாதிரி தான். இங்கிலீஷில் பாருங்கள், ஒன்று எழுதுவான் ஒன்று படிப்பான். ஜென்ரல் நாலேஜுங்கிறாங்க, பொது அறிவு ஜென்ரல் அப்படிங்கிறோம். அதில் பார்த்தா GENERAL. சரி, நாலேஜ் ஆரம்பத்தில் கே எழுதுறான், ஆனால் சைலண்ட்டுங்கிறான். அப்போது எழுதுறது ஒன்று, வாசிக்கிறது ஒன்று, ரைட்டிங் ஒன்று, ப்ரொனன்ஷன் ஒன்று. அதே மாதிரி தான் உருதுலேயும் இந்த பிரச்சனை இருக்குது. எழுதுறது யாஹா, ஆனால் ஈஹுன்னு சொல்லக்கூடாது. இஸ்லாம் ஏ எப்படி சொல்லணும்? நாளைக்கு உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் முதல்ல நல்லா படிச்சுட்டாலே நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். மீனிங்லாம் பிரச்சனை இல்லை, தாராளமாக நீங்கள் வச்சுருவீங்க. ஆனால் ப்ரொனன்ஷன் தான் இந்த இடத்துல முக்கியம். உச்சரிப்பு முறை மாறாமல் கரெக்டாக வாசிக்கணும். இப்போ சொல்லுங்கள் திருப்பி. ஜவாப். அதை மட்டும் தனியாக. ஆமாம், கே அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அப்புறம் என்ன சொல்லணும்? खुदा एक है. இப்போ பாருங்க, அலிஃபியா கா இருக்கு. இதே நீங்கள் அரபியில் படிச்சிருந்தா அலிஃபியா ஜர்கி காப் காப் ஜபர் கா ஈ க ஈக் அப்படின்னு அரபியில் வரும். ஆனால் உருதுல அப்படி இல்லை. எப்படி வரும்? ஏக். எப்படி வரும்? ஏக் ஹே. இஸ்லாம் ये सिखाता है कि खुदा एक है. சொல்லுங்க. खुदा एक है. விரலை இப்படி மேலே தூக்கிட்டா உங்களுக்கு மைண்டில் செட் ஆயிரும், இது என்ன சொல்ல வர்றாங்க. खुदा एक है சொல்லும் போது விரல் எங்கே போயிடணும்? அப்படி விரலை வச்சுங்க. खुदा एक है. அந்த ஜாடையோடு சொல்லும் போது நமக்கு மீனிங் மைண்டில் உட்காந்துரும். என்ன அர்த்தம் நீங்களே சொல்லலாம். அல்லாஹ் ஒருவன். खुदा எப்படி தமிழில் வந்து இறைவன்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ பொருத்தமான வார்த்தை இல்லை அல்லாவுக்கு. இருந்தாலும் மக்களை புரிய வைக்கிறதுக்கு இறைவன் கடவுளுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி உருதுவில் அல்லாவுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஹுதா. என்ன பேர்? ஹுதா, இறைவன். ஏக் ஹே, ஒருவன். இறைவன் ஒருவன். இஸ்லாம் முதல்ல என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது? அல் இஸ்லாம் யுஅல்லிமுக பி அன்னல்லாஹ அஹத், பி அன்னல்லாஹ ஹுவ குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் தான் இங்கே சொல்லப்படுது. இஸ்லாம் உங்களுக்கு கற்றுத் தருகிறது ஹுதா ஏக் ஹே, இறைவன் ஒருவன். அதை திருப்பி படிச்சிருங்க. ஜவாப் படிங்க எல்லாரும். நீங்க உங்க ஜும்ரால எத்தனை பேர் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். ஆப்கே ஜும்ரே மே ஆப்கே எத்தனை ஹே? மை ஏக் ஹூ. என்னுடைய ஜும்ரால நான் தனி மனிதனாக இருக்கிறேன். மை ஏக் ஹூ. खुदा एक है. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக் ஹே. அந்த ஏ அப்படிங்கிறதுல நல்லா அழுத்தணும் அலிஃப. ஏக். எப்படி? ஏக். அதான் உருது. இது ஏக் அப்படின்னு யாவுடைய சவுண்ட் வந்துடக்கூடாது. खुदा एक है. जन्नत एक है. ஜஹன்னம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக். அந்த ஏக்குங்கிறது எல்லாத்துலேயும் ஒன்றா வரும். கடைசியில் ஹே இருக்குல்ல, அந்த ஹேங்கிறது வாஹிதுக்கு, ஒருமைக்கு வந்து ஹே, பன்மைக்கு வந்து ஹை மேலே வந்துருச்சு. மேலே வந்துச்சுல ஹாயா நூன். அந்த ஹாயா நூன் வந்து பன்மையின் அடையாளம். ஹாயா நூன் மேலே வந்துருக்கு பாருங்க, இங்கே இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து பன்மையின் அடையாளம். இப்போ நம்ம படிக்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஏக் ஹே இருக்குல்ல, இது என்னது? வாஹிதின் அடையாளம். இது வாஹித், அது ஜமா.
இது வாஹித், அது அரபியில் மட்டும்தான் வாஹிது தஸ்னியா ஜமா. ஆனால் உருதுவில் இங்கிலீஷ்லலாம் வாஹிது ஜமா. வரபக வரபகுமா வரபகும், வரப வரபா வரபூ, இதெல்லாம் அரபி தான். இங்கிலீஷ் உருதுவில் எடுத்துக்கிட்டால் வாஹிதுக்கு அடுத்து ஜமா தான். ஓரளவு இந்த விஷயத்தில் நமக்கு ஈஸி. உருதுவில் வந்து தஸ்னியாவுக்குன்னு தனியாக சீகா தேவையில்லை. खुदा एक है, எல்லாரும் சேர்ந்து அர்த்தம் சொல்லுங்க. இப்போ ஜவாப் பதில் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தப்பா சொல்றீங்களா ரைட்டா சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லணும். தமிழ்ல என்ன அர்த்தம்? இஸ்லாம் இதை கற்றுக் கொடுக்கிறது. இறைவன் ஒருவன் என்று, இறைவன் ஒருவனாக இருக்கிறான். ஹேவுக்கு அர்த்தம் என்ன? இருக்கிறான். அந்த அளவுக்கு பெரிய அர்த்தம் தேவையில்லை. இறைவன் ஒருவன் அப்படின்னா நமக்கு தெளிவாயிரும். அந்த ஹேவுக்கு அர்த்தம் இருக்கிறான், இறைவன் ஒருவனாக இருக்கிறான். இது வரைக்கும் நான் கேள்வி கேட்டாத ஆள் நம்ம டீக்கலத்தூர் வீக்கலத்தூர். நான் பேருமா? பேர் உங்கள் பேர், இவங்க பேர் அலிமுல்லா. மாஷா அல்லாஹ். அந்த இதை படிங்க, ஜவாப் நீங்கள் மட்டும் படிங்க. கே ஏக். खुदा ஏக். இது எப்படி மைண்டில் உட்கார வைக்கிறது? கேக் மைண்டில் உட்கார வைக்கிறது எப்படி? கேக் சாப்பிட்றோம்ல, அது யாருக்கா மறக்குமா? பிளைன் கேக்கு, பட்டர் கேக்கு, அந்த கேக்கு, இந்த கேக்குன்னு இருக்குல்ல. கேக் ஏக். சில வார்த்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு சில வார்த்தையை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. எப்படிப்பா? ஹுதா ஹுதா கேக், கேக் ஏக் அப்படி வந்துடணும். என்ன வந்துடணும்? இப்படி தான் நாங்கள்லாம் வந்து நாங்களாகவே நம்முடைய இதை வளர்த்துக்கிறது இப்படி தான். கேக் ஏக் அந்த மாதிரி கேக் மாதிரி தான். அப்போது சொல்லுங்கள், கே ஹுதா. ஓகே, நீங்கள் உட்காருங்க. நீங்கள் எந்திரிக்குமா பக்கத்தில்? ஜவாப் இது ஃபுல்லாக யூடியூப்பில் அப்லோட் ஆகுமாம்மா? ஃபுல்லாக A to Z அப்லோட் ஆகுமா? எப்படிம்மா? இல்லை எடிட்டிங் பண்ணிக்குவீங்களா? ஓகே. நான் இடையில சில எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம்ல. நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ இது வச்சுருக்கிறீங்க. அதான் ஓகே. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து படிங்க. இஸ்லாம் யாராவது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஒன்றும் என்னம்மா? ஏக் ஹே படிச்சிட்டிங்களா? ஹுதா ஏக் ஹே. எந்த கே? ஆமாம், கே. அதுக்கு மீனிங் கரெக்ட். அதுக்கு என்ன மீனிங் சொல்லி கேட்டால் அதாவது. கேவுக்கு அர்த்தம் என்ன? அதாவது. இப்போ கேள்வி கேட்டதுனால தான் தெரியுது. கே அப்படிங்கிறதுக்கு அது எங்கே வந்தாலும் அதாவது. மேலே ஒன்று படிச்சிங்க, தும் கௌன் ஹோ யானி. அந்த யானி மாதிரி தான் கே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அரபியில் ஐ அதாவது அலிஃபியா ஜபர் ஐ அரபியில் இருக்கா இல்லையா? ஐ அதாவது. அந்த மாதிரி கே அப்படிங்கிறது என்ன? மை கெஹ்தா ஹூ கே, நான் சொல்லுகிறேன், அதாவது ஹுதா ஏக் ஹே, அல்லாஹ் ஒருவன். நான் சொல்ல வருகிறேன், அதாவது என்ன சொல்ல வரேன்னா அல்லாஹ் ஒருவனாக இருக்கு. டீட்டெயில்டாக பேசும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத சும்மா நான் வந்து குஷ்கா சாப்பிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. மை காத்தா ஹூ கே குஷ்கா ஹே அப்படின்னா
ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு டென்ஷன் வந்துடும். குஷ்கானா சொல்லிட்டு போக வேண்டியதானே, அது எதுக்கு கி. அதாவது ஒரு விஷயத்தை டீட்டெயில்டாக நம்ம பேச வரும்போது இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். தும் கௌன் ஹோ யானி அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் சிக்காத்தாக, இஸ்லாம் இதை கற்றுக் கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயத்தை இஸ்லாம் சொல்லி தருது. தௌஹீதினுடைய மிகப்பெரிய அடிமட்டத்தை இஸ்லாம் சொல்லி தருகிறது. அப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வர்றேன் இப்போ, அப்போங்கிற போது நம்ம எதை யூஸ் பண்ணோம் சொல்லுங்க? கே. கவனமா நான் சொல்ல வர்றேன், அதுதான் ஐ போட்டு தஃப்சீருடைய வார்த்தையை போட்டு சொல்ல வர்றாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க, ஹுதா ஏக் ஹே, உட்காருங்கம்மா. இறைவன் ஒருவன், அது மட்டும் இஸ்லாம் சொல்லி தரல. அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாங்க. பந்தகி கே சொல்லுங்க. லாயக் வஹி ஹே. பந்தகி கே லாயக் வஹி ஹே. இந்த வஹி ஹே இதில் காணோம். பந்தகி கே லாயக் வஹி ஹே. இது ஒரு பாயிண்ட். பந்தகி கே லாயக் வஹி ஹே. நம்ம கிளாஸ் டைம் என்ன சொன்னாங்க அஜித் அன்னைக்கு? 12 மணியா? அன்னைக்கு நான் நடத்தி முடிக்கும் போது மணி நம்ம 12:30. ஓகே, 12:30 வரைக்கும் நம்ம டைம் எடுக்கலாம்ல. கொஞ்சம் எனக்கு ஒரே இடத்துல உட்கார்றது எனக்கு பிடிக்காது, அதனால தான் நான் அப்படி இப்படி. இது எவ்வளோ தூரம் வரும் வயிறு? கொஞ்சம் தூரம் தானோ? சரி, இப்போ சொல்லுங்க. பந்தகி கே லாயக் வஹி ஹே. பந்தகி என்ன அர்த்தம்? பந்தகி வணக்கம். பந்தகிக்கு என்ன அர்த்தம்? வணக்கம். இதுக்கு அரபியில் உங்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தை இருந்தால், வணக்கத்துக்கு அரபியில் என்னமா யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அரபியில் ரொம்ப திறமையாக இருக்கிற பிள்ளைங்க, நான் தமிழ் சொன்னால் நீங்கள் அரபி சொன்னீங்கன்னா நீங்கள் அதில் நல்ல திறமையாக இருக்குன்னு அர்த்தம். வணக்கத்துக்கு அரபியில் என்ன? ஒரு எழுத்து தான் காதில் கேட்குது, ஃபுல்லாக கேட்க மாட்டேங்குதா? அஹ்லன் வசஹலாவா? எதுக்கு? வணக்கத்துக்கா? ஓ, நீங்கள் அந்த வணக்கம் சொல்கிறீங்க. ஓ, நான் சொல்கிறது அல்லாஹ் வணங்குறது, இபாதத். அந்த இபாதத்துக்கு உருது என்ன? பந்தகி. எங்க இருக்கு பந்தகி? இங்க இருக்கா? பந்தகி ஜபர் சேரே இருக்காது, நீங்க பாட்டு பிந்திகின்னு படிச்சிடக்கூடாது. பந்தகி. உருதுல பெரிய விஷயமே இதுதான், ஜபர் இருக்காது, சேர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எங்களுக்கு நாங்கள் ஏறக்குறைய ஒரு 13 வருஷம் 14 வருஷமாக உருதுலேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் சில வார்த்தையில் டவுட் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு உருதுவில் நிறைய வார்த்தைகள் ஜபர் சேர் இல்லாததுனால குழப்பம் வரும். ஆனால் சுயமாக படிச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளாஸை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க, கரெக்டாக உள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் சுயமாக உருது புக்ஸை நம்ம என்ன செய்யலாம், அடுத்த ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் கேட்கும் போது நீங்கள் சொல்லணும், என்கிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய நான் ஒரு உருது கிதாப் இது வச்சுருக்கிறேன். நான் தர்சியாத் ஹாரிஜியாத்துன்னு 2 விஷயம் இருக்குது மாணவர்களுக்கு. மாணவர்களுடைய 2 மிகப்பெரிய நியாமத்து என்ன? தர்சியாத், ஹாரிஜியாத். தர்சியாத் என்ன? பாடத்திற்கு சம்மந்தப்பட்ட கிதாப், கண்டிப்பாக படித்தாகணும். அது நீங்கள் எழுதலாம், படிக்கலாம், இல்லை எழுதியே ஆகணும், படித்தே ஆகணும். அந்த கிதாபுக்கு பேர் என்ன? இப்போ தாலிமுல் இஸ்லாம் உங்களுக்கு என்னது? தர்சியாத். ஹாரிஜியாத்துன்னு ஒன்று இருக்குது, பாடத்துக்கு சம்மந்தப்படாத வெளியே இருக்கக்கூடிய குங்குமம்லாம் கிடையாது, இதுக்கு சம்மந்தப்பட்ட உருது கிதாப். அந்த மாதிரி உருது கிதாபு சுயமாக நான் ஒன்று எடுத்திருக்கிறேன், உருது காய்தா நான் எடுத்திருக்கிறேன், தீனி தாலீம் நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதையும் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இத்தனை பேரில் அந்த ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக இருப்பார். அந்த ஒருத்தர் என்னவா இருப்பார்? ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு நேரம் பத்தாது. நான் கண்டினியூட்டியாக நான் தினமும் வர முடியாது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் வந்துடுவோம், அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படியே கண்டினியூவாக போவோம். வெள்ளி சனி ஞாயிறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்துடும், அப்படி போயிடும். ரபீல் அவ்வல் வேறு வர்றதுனால பயான்களுக்கு நிறைய பயணங்கள் போகிறோம். அதனால் நம்ம இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ சொல்லுங்கள், பந்தகினா என்ன அர்த்தம்? வணக்கம். பந்தகி கே லாயக் சொல்லுங்க. வஹி ஹே. பந்தகி கே லாயக்
லாயக் அப்படிங்கிறது அரபி வார்த்தை. லாக்க யலீக்கு லியாக்கத்தன் ஃபஹுவ லாயிக்குன். ரொம்ப ஈஸியாக போச்சு உருது. அரபிலேருந்து எடுத்துட்டோமா? உருது ஒன்று எங்கிருந்து எடுக்கும்? அரபி, ஃபாரசி. லாயக் எங்கிருந்து எடுத்துக்கிடுச்சு? இப்போ எல்லாம் உருது ஃபுல்லாக காப்பி பேஸ்ட்டு தான் இருக்கும். நிறையா அரபிலேருந்து ஒன்று காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போது லாயக் தகுதியானவன் அப்படிங்கிறோம்ல, லாக்க தகுதி பெற்றான், லாயக் தகுதியானவன், வஹீ ஹே அவனே. வஹீ ஹேனா என்ன அர்த்தம்? தாக்கீத், ஹர்ஃப் தாக்கீத். ஜாஅனி ரஜுலுன் நஃப்ஸுஹு, என்னிடத்துல ஒருவன் வந்தான், அவனே தான் வந்தான், அந்த ஆம்பளை தான் வந்தான். ஜாஅனி ஸைதுன் நஃப்ஸுஹு, ஸைது தான் என்னிடம் வந்தான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பந்தகி கே லாயக் எங்கே இருக்குது? பந்தகி கே வஹீ ஹே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனே. அவனே ஆவான், அவனே இருக்கிறான். ஹே வந்தா ஆவான், இருக்கிறான், உள்ளான், அறிவாளியாக உள்ளான். இது மாதிரி எந்த தமிழ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ அந்த உருது படிங்க, எல்லாரும் சேர்ந்து உருது படிங்க. பந்தகி வஹீ ஹே. ஏன்னா அந்த ஹாவை நம்ம சரியாக சொல்லனா வஹி ஆயிரும். வஹி நபிமார்கள் மேலே இறங்கக்கூடிய வஹி கிடையாது. இது வந்து வஹி, வஹீ ஹே. வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனே. அல்லாஹ் ஒருவன் மட்டுமல்ல, खुदा एक है, அல்லாஹ் ஒருவன் தான். और மேலும் எக்ஸ்ட்ரா வார்த்தை நம்ம உள்ள விட்டுக்க வேண்டியதான். और மேலும் பந்தகி கே லாயக் வஹீ ஹே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனே. வணக்கத்திற்கு தகுதியானவன். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கு? இப்போ வந்துருங்க ஜவாப் படிங்க எல்லாரும் சேர்ந்து. வஹி லாயக்னா என்ன அர்த்தம்? அதான் லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கான உருது தான் இது. லா மஅபூத இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, அவன் ஒருவனே அப்படின்னு அரபியில் சொல்ற மாதிரி இதில் என்ன சொல்றாங்க? வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனே. அந்த ஒருவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு லாங் ஃபார்முலா, ஒரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனே. ஒருவன் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த வணக்கத்திற்கு அவன் ஒருத்தன் தான் தகுதியானவன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? விரிவாக சொல்கிறோம். படிங்க அடுத்த ஆர். என்ன இருக்கு அடுத்து? இந்த ஆர் நம்ம எப்படி படிக்கணும் தெரியுதா? அதுலேயும் அந்த வாவ் மஜ்ஹூல் தான். ஆர் நீங்கள் தமிழில் சொல்கிற மாதிரி அவுர், அந்த அவுர் இல்லை, கைலி அவுர்றது இல்லை. இது வந்து ஆர். கொஞ்சம் வித்தியாசம் தெரியணும் தமிழுக்கு உருதுக்கும். ஆர் ஹதரத் என்ன இருக்கு? ஹதரத். இதில் அரபியில் சொல்கிறதா இருந்தால் பாது கொஞ்சம் தெளிவாக வரும். ஹதரத், யா ஹதரத்தனா, யா ரசூலல்லாஹ், யா ஹதரத்தனா, எங்களுடைய ஹதரத் அவர்களே, நாயகம் அவர்களே, எங்களுடைய கண்ணியத்திற்குரிய நபி அவர்களே. இது அரபி. உருதுவில் கொஞ்சம் என்ன செய்வோம்னா, அந்த வாதை கொஞ்சம் தரம் தாழ்த்தி சொல்லணும். ஹசரத், ஹசரத் அப்படியே ஜா மாதிரி ஹசரத். நீங்கள் உருதுக்காரங்கள்ட்ட போய் ஹலரத், உஸ்தாத், உஸ்தாதுக்கு அங்கே ஹலரத்னு சொல்லுவாங்க. ஹலரத் ஹைரியத் செய்யினா சிரிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளோ தஜ்வீதாக பேசுகிற, தஜ்வீதெல்லாம் வேணாம், யதார்த்தமாக பேசு, அதான் உருது. அரபின்னா கொஞ்சம் தஜ்வீதாக சொல்லணும், உருது லேசாக சொல்லணும். इस्लाम, இப்போ நான் சேர்த்து நான் சொல்கிறேன், इस्लाम ये सिखाता है कि खुदा एक है, बंदगी के लायक वही है. அந்த லாயக் அப்படிங்கிறதையும் கல்கலா மாதிரி லாயக் அப்படிலாம் அழுத்த தேவையில்லை. சாதாரணமாக லாயக் எப்படி? லாயக் வஹி ஹே. और ஹஸரத் எப்படி? ஹஸரத். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
படிங்க. मोहम्मद मुस्तफ़ा சொல்லுங்க. खुदा ताला के बंदे और रसूल हैं. திருப்பி பாருங்க. और हजरत मोहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम खुदा ताला के बंदे और रसूल हैं. और மேலும் அரபியில் வெறும் வ, வாவ் ஜபர் வா, வாவ் ஃபதஹா வா. ஆனால் உருதுவில் और, தமிழில் மேலும். और அந்த और அப்படிங்கிறது என்ன செஞ்சிடக்கூடாது, தெளிவாக்கிடக்கூடாது. இப்போ இந்த மூணாவது இருக்கீங்களே, நீங்கள் படிக்குமா இந்த உருது? ஜவாப். बंदे और ரசூல் ஹை. தூக்கம் கலைச்சிருச்சா? அது இருக்கிறது தான். அது பொதுவாக ஒரு உட்காருங்கம்மா, ஒரு 11 மணி தாண்டிட்டாலே உலகத்திலேயே நிம்மதியான தூக்கம் கொண்ட ஒரே சமூகம் மதரசா மாணவர்கள் மட்டும்தான். அவன் 2 டேப்லெட் அடிக்கிறான், எல்லாம் மஹல்லாவில் புலம்புறாங்க. மாத்திரை சாப்பிட்டா நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் இலவசமாகவே ஸ்டாக்கில் வச்சுருக்கிறவங்க, ஸ்லீப்பிங் ஸ்டாக் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா தொலபாவல் மதரசா தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கூட கிடையாது. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியாமத். இந்த தூக்கம் இருக்க, இது இல்லாமல் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சமூகம் பைத்தியம் பிடிச்சி போய் கிடக்கு. அதனால் தூக்கம் வர்றது ஹைர் தான். ஆனால் இங்கே தூக்கம் வர்றது ஷர்ரு. ஏன்னா இந்த சூழ்நிலை பாருங்கள், சுற்று வட்டாரம் எல்லாமே எவ்வளோ பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் அல்லாஹ் நம்மளை ஃபேனுக்கு அடியில் நினச்சா இந்த பள்ளியாசல்காரங்கிட்ட சொன்னால் விரைவில் உங்களுக்கு ஏசி கூட போட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் அல்லாஹ் நம்மளை உட்கார வச்சுருக்கிறான்னா இது அல்லாஹுடைய மிகப்பெரிய நிஅமத். அந்த ஹதீஸ் நமக்கு நினைவு வருது. மன் சலக தரீகா எல்தமிசு ஃபீஹி இல்மா ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னான் ஹதீஸ்ல. இல்மை அடைவதற்காக ஒருவன் நடந்து போனால், பயணித்து போனால், அல்லாஹ் சுவர்க்கம் வரை அவனுடைய பாதையை இலகுவாக்கி விடுகிறான். சுவர்க்கம் வரை. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு இங்கே இலகுவாக்கிட்டான் பார்த்தீங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வாங்கலாம். இந்த சுற்று வட்டாரம் நான் சொல்கிறேன். இந்த பால் பண்ண டிராஃபிக் இருக்கே, இந்த காந்தி மார்க்கெட் இருக்குது, இந்த தஞ்சை ரோடு இருக்குது, அல்லாஹு அக்பர். ஏண்டா வண்டி எடுத்தோம், ஏண்டா 2 வீலர் ஓட்டுறோம், ஏண்டா கார் ஓட்டுறோம், பேசாமல் இருக்கலாமான்னு தோணும். போட்டு இடித்து தள்ளுவான், கண்ணாமனான்னு வருவான். ஆனால் அதுக்கு நடுவில் அல்லாஹு தாலா இப்படி ஒரு சூழ்நிலையில், ஒரு சீதோஷணத்தில், ஒரு ராகத்தோடு, ஒரு நியாமத்தோடு அல்லாஹ் உட்கார வச்சுருக்கிறான்னா இதுதான் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. கோடிகள் இருந்தும் தூங்காத ஒரு மில்லியனர்ஸ் உலகத்தில் இருக்க, எப்படி கோடிகள் இருக்குது, தூக்கம் வரல, ஜேபில் ₹1 இல்லை, நிம்மதியான தூக்கம் வருது. அது யார் அப்படின்னா மதரசா மாணவர்கள் மட்டும்தான். ₹1 கூட இருக்காது. என்ன அடுத்த வேலை, இன்றைக்கி மதியம் சாப்பாடு என்னன்னு கூட தெரியாது. இன்றைக்கி என்ன கிளம்புன்னு கேட்டால் கூட சில பேர் 2 நிமிஷம் கழித்து தான் சொல்லுவாங்க, என்ன கிளம்பியா. அதெல்லாம் கேட்காதீங்க, பொழுது ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் வந்தீங்களா, பாடம் நடத்திட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குது அப்படின்னா அது மதரசா மாணவர்கள். உங்களை சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக அல்லாஹ் தாலா பெரிய நியாமத்து வச்சுருக்கிறேன் தலபாக்களுக்கு. இப்போ நீங்கள் கவனிக்கிறீங்க. और சொல்லுங்கள். ஹதரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खुदा ताला के बंदे और रसूल हैं. இதுக்கு நீங்களே அர்த்தம் சொல்லலாம். और என்ன அர்த்தம்? மேலும்.
அல்லாஹு தாலாவுடைய, அல்லாஹு தாலாவுடைய, அதான் தூய தமிழில் அர்த்தம் வச்சு பழகிடணும், அதான் நல்லது. அல்லாஹு தாலா, தாலாவுக்குலாம் அர்த்தம் தேவையில்லை. அல்லாஹு தாலாவுடைய பந்தேனா என்ன அர்த்தம்? தமிழில் இருக்குல்ல, எங்கே பந்தாவா போகிற அப்படின்ட்டு, அந்த பந்தா இல்லை, இது உருது பந்தா. பந்தேனா அடியார், அடிமை இல்லை, அடியான். ஒரு அடிமைக்கு நாம் தரக்கூடிய மரியாதை தான் அடியான். ரசூலுல்லாஹ் பார்த்தா அடிமைன்னு சொல்லாமா? நஅூது பில்லாஹ். அவங்க யாருக்கும் அடிமை இல்லையே, அவங்க அல்லாஹுடைய அடியான். புரியுதா இல்லையா? தன்னை பார்த்து நம்ம சொல்கிறோம், மை பந்தாகும், நான் அடியேன். நான், இதான் தமிழுடைய அழகு, செந்தமிழ். அடியேன் வந்துள்ளேன். யாரிடம்? அடியானிடம். அடியேன் வந்துள்ளேன், அடியேன். நான் ரொம்ப ஹக்கீர், ஆனால் யார்கிட்ட வந்திருக்கிறேன்? உயர்ந்த அடியானிடத்தில் வந்திருக்கிறேன். இது எப்போ நீங்கள் சொல்லலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித ரவுலால் நின்றுட்டு சொல்லலாம். அடியேன் வந்திருக்கிறேன். யாரிடம்? ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய அடியானிடம். அடியேன் ரொம்ப கீழே, அடியான் ரொம்ப மேலே. அப்போ பந்தேவுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய அடியார். ரசூலுல்லாஹோட இணைச்சு பேசுறதுனால இந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ என்ன அர்த்தம்? அவர் சொல்லுங்க. மேலும் ஹதரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கெல்லாம் அர்த்தம் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் ஹுதா தஆலா கே, அல்லாஹுடைய பந்தே, அடியாராகவும், और மேலும் ரசூல் ஹை, ரசூலாக, ரசூல்னா தமிழ் என்ன சொல்ற? திருத்தூதராக இருக்கிறார்கள். சொன்னல, அந்த அந்த கண்ணியத்துக்கு வரக்கூடிய வார்த்தை தான் ஹை. கண்ணியம் இல்லாத இடத்துல ஹே. அப்போ அல்லாவுக்கு வந்து ஹுதா ஏக் ஹே, அல்லாஹ் கண்ணியம் இல்லாதவனா அப்படின்னா, அல்லாவுடைய வஹதானியத்துக்காண்டி பொதுவாக எல்லா மொழியிலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அல்லாவுக்கு அந்த அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. எதை? ஹே அப்படிங்கிறத. அல்லாஹ் ஒருவன்கிறத நிரூபிக்கணும்ல, அதுக்காக வேண்டி. ஆனால் பொதுவாக கண்ணியமான மனிதர்களுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன? ஹை. திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, ஆப் கியூ ஆயே ஹே, என்ன கேட்கணும்? நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க இந்த இடத்துல? ஆப் கியூ ஆயாகன்னா ஓங்கி கன்னத்தில் அடிச்சிருவார். என்னை பார்த்து வாடா போடாங்கிறியா? ஆப் கியூ ஆயாகன்னு சொல்லிடக்கூடாது. ஆப் கியூ ஆயே ஹை, நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க, இந்த நேரத்தில் ஏன் வந்தீங்க? அப்போ அது மாதிரி ஹை அப்படிங்கிற வார்த்தை கண்ணியத்தை காட்டுது. ரசூலுக்கு அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும்ல. அப்போ இஸ்லாம் என்ன கற்றுக் கொடுக்குது? நம்பர் 1, உருதுலே சொல்லுங்க, இஸ்லாம் என்ன கற்றுக் கொடுக்குது? நம்பர் 1 खुदा एक है. नंबर 2 बंदगी. பந்தகி கே லாயக் அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லி தருது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனே. 3வது ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வரைக்கும் படித்ததில் ஏதாவது டவுட்டு எதாக இருந்தால் கேட்கலாம். இதில் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஷன் எப்படி வாசிக்கலாம், இதில் எதுவும் இப்படி சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? அஸ்வாலு நிஸ்ஃபுல் இல்ம், கேள்வி என்பது பாதி இல்ம். அப்போ இஸ்லாம் என்னென்ன கற்றுக் கொடுத்துங்கிறத மொத்தம் எத்தனை பாயிண்ட்டை பார்த்துட்டீங்க? 3 பாயிண்ட்டை பார்த்துருக்கிறீங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான், தீனியாத்தில் படித்தது தான், மக்தபில் படித்தது தான். இப்போ நம்ம அது படிக்க வரல. அந்த உருதுனுடைய மெத்தேடை பாருங்கள், எப்படி நம்ம சொல்லணும், ஜபர்சர் இல்லாமல் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் சில பிள்ளைங்க இருக்கிறீங்க, பேசிக் உங்களுக்கு உருதுவே தெரியாமல் உள்ளே நுழைஞ்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இது சம்மந்தமாக என்ன செய்யணும்னா, இந்த ப்ரொனவுன்ஷனை வந்து 1க்கு 10 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இஸ்லாம் ஏ சிகாத்தா ஹே. யாராவது பார்த்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம மாணவர்கள் மட்டும் பார்க்கவே கூடாது. தனியாக புலம்பணும், தனியாக சொல்லணும். எவ்வளோ சொல்கிறீங்களோ, எவ்வளோ புலம்புறீங்களோ அவ்வளோ திறமை எல்லாம் வளர்க்கணும். சொல்லுங்க, இஸ்லாம்
और कुरान शरीफ खुदा ताला की किताब है और அந்த और பாருங்க, அதாவது और சொன்னல தமிழ்ல உள்ள வார்த்தை இல்ல, இது உருது. और அந்த வாவ் வந்து வாவ் மஜ்ஹூலா சொல்லணும். और कुरान शरीफ खुदा ताला की किताब है. குரான் ஷரீஃப் மதிப்புமிக்க குர்ஆன் இறைவனுடைய வேதம் ஆகும். கிதாப் அரபி வார்த்தை, குரான் ஷரீஃப் அரபி வார்த்தை, எல்லாமே அரபியிலேருந்து இந்த உருது உள்வாங்குது. அப்போ நமக்கு என்ன, இந்த லேர்ன் பண்ணுறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, கற்றுக்கொள்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உருது வந்து நம்மளை வழி நடத்துது. ஏன் இந்த லாங்குவேஜ் வேர்ல்டு லெவல் லாங்குவேஜ் ஆச்சு தெரியுமா? இதனால தான். ஒரு ரிஸ்க் இதில் இருக்காது. மேக்ஸிமம் அந்த இங்கிலீஷ் கற்றுக்கிட்டவங்க, சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டவங்க, அரபி கற்றுக்கிட்டவங்க இந்த லாங்குவேஜை ஈஸியாக உள்வாங்கிடுவாங்க. தர்ஜுமா பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா உருது தான். நல்லா அழகாக ஒருத்தர் அரபி பயான் பேசுகிறாருன்னா நம்ம அதை தர்ஜுமா பண்ணோன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். முதக்கரா, முஅன்னஸா, வாஹிதா, தஸ்னியாவா, ஜமா, அதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சா தான் தர்ஜுமா பண்ண முடியும். ஆனால் உருது அப்படி இல்லை. நம்ம தாராளமாக என்ன செய்யலாம். இப்போ இதில் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் விரைவில் இங்கே 2 பேரை நிற்க வைப்போம். ஒருத்தர் வந்து உருது பேச்சாளர், ஒருத்தர் வந்து தமிழ் டிரான்ஸ்லேட்டர். ஆரம்பிச்சிட வேண்டியதான். தும் கௌன் ஹோ, நீங்கள் யார், யானி அதாவது மதஹப் கே லிஹாஸ் சே, மார்க்கத்தை கவனித்து, துமாரா கியா நாம் ஹே, உங்களுடைய பேர் என்ன, ஜவாப் பதில் முசல்மான், முஸ்லீம் அப்படின்னு சொல்லி இப்படி பழகிட்டீங்க அப்படின்னா பேசிக்கலி உங்களுக்கு ஒரே கல்லில் 10 மாங்காய் அடித்த மாதிரி கிடச்சோம். நீங்கள் இப்போ இந்த தாலிம் இஸ்லாம் படித்து முடித்து அப்புறம் உருது பழகி, அது எப்போன்னா 1ஆவது ஜும்ராலேருந்து ப்ராசஸ்ஸு. இப்போ இது ஜும்ரத்து சாலிசா, ராபியா, ஹாமிசாலாம் இருக்கிறதுனால ப்ராக்டிக்கலுக்குள்ளே உடனே நம்ம போயிடுவோம். எப்போ போகலாம், எப்போ போகலாம் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி எப்போ போகலாம், எப்போ போகலான்னு இப்போயே போயிடலான்னு கிளம்பிடுறாதீங்க. அந்த மாதிரி 2 பேர் நின்று சொல்கிறதுக்கு எப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ ஆரம்பிக்கலாம்? என்னம்மா சொல்லு, சத்தமாக சொன்னானே தெரியும். இப்போயே ஆரம்பிச்சிடலாம். மாஷா அல்லாஹ், இதான் ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் எதிர்பார்க்குற பதில். இப்போவே செய்யலாம் ஹசரத் அப்படின்ட்டு சொல்லிடணும். நியத்துன்னா இப்போவே நாங்கள் தயார் தான், இருந்தாலும் நிறைய விஷயத்தை உள்வாங்கிட்டு அப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க குரான் ஷரீஃப் खुदा ताला की किताब है. சொல்லுங்க அர்த்தம். इस्लाम सच्चा दीन है. इस्लाम सच्चा दीन है. இதுவும் சொல்லி தர்றாங்க. இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கல்ல, இதுவும் தெரிஞ்சுக்குங்க. இஸ்லாம் சச்சா, சிதுக்கு, சாதிக், அல் மذஹபு சாதிக், அல் இஸ்லாமு அல் மذஹபு சாதிக், உண்மையான மார்க்கம். சச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், சிச்சா அப்படிங்கிறாங்களே சித்தப்பாவை. உங்கள் ஊரில் நடைமுறை இருக்கா? சித்தப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? சச்சா. அந்த சச்சா உருது வார்த்தை, இந்த சச்சா உருது வார்த்தை. சில ஊரில் சச்சான்னு தான் கூப்பிட்றாங்க, சச்சா அப்படிங்கிறாங்க. அசல சச்சா அப்படிங்கிறது உருது வார்த்தை, உண்மை. இதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்லாம் சச்சா தீன் ஹே. சொல்லுங்க, இஸ்லாம் உண்மை மார்க்கமாகும். दुनिया और आखिरत की तमाम भलाइयाँ. இந்த வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த வார்த்தையை நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேனோ அந்த வார்த்தையை நீங்கள் வந்து அங்கே நோட் த பாயிண்ட் எங்கேயா வச்சுக்கணும். பலாயியா, பலாயியா, பாவையும் ஹாவையும் ஒன்றா சொல்லணும். அதே போல் இயா, இ, ஹம்சா, அதுக்கடுத்து யா, அதுக்கடுத்து அலிஃப், அதுக்கடுத்து நூனே மஜ்ஹூல்,
இது முற்றிலும் உருதுவுக்கு சொந்தமான வார்த்தை. இது எடுக்கப்பட்ட வார்த்தை இல்லை, முற்றிலும் உருதுவினுடைய சொந்த வார்த்தை. சொல்லுங்க. दुनिया और आखिरत की तमाम भलाइयाँ, तमाम भलाइयाँ और नेक बातें इस्लाम सिखाता है, इस्लाम सिखाता है. ஓகே, இப்போ ஜும்ரத்து சாலிஸா எந்திரிங்க. நீங்களும் எந்திரிக்க உட்கார இருந்தால் தான் நடுவில் ஷைத்தான் வராமல் இருக்கும், இல்லாட்டி அவர் உங்களை தூங்க வச்சுருவார். நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஜவாபை படிங்க. சுவால் படித்து ரொம்ப நேரம் ஆச்சு, சுவாலும் படிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. சுவால் कहते हैं किस मذहब को कहते. அந்த कहते அந்த யாருக்குல்ல யா மஜ்ஹூல், யா மஜ்ஹூல் வந்தா தாவும் சொல்லக்கூடாது, தீயும் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? தே. कहते हैं. ஜவாப் படிங்க. बंदगी के खुदा तआला के और कुरान शरीफ खुदा तआला की किताब है, सच्चा दीन है, दुनिया और आखिरत की तमाम भलाइयाँ இஸ்லாம். ஓகே, உட்காருங்க. நீங்கள் ஜவாப் எந்திரிச்சு படிக்கலாம். ஜும்ரத்துர் ராபியா கொஞ்சம் அப்படி நின்று உட்கார இருந்தால் தான் நல்லா. ஜும்ரத்துர் ராபியா தான் பரக்கத்தாக இருக்குது. மாஷா அல்லாஹ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இப்போ இந்த 11ஆம் தேதி சனது மாதிரி கொடுக்குறாங்களா? 11 செப்டம்பர் 11 ப்ரோக்ராம், அது பட்டமளிப்பு தானே? அதில் உங்களுக்கு சனது கொடுத்துருவாங்களா? இல்லை, முடிஞ்சா போன வருஷம் முடித்தவங்களுக்கு இப்போ சனது கரெக்ட், உங்களுக்கு இப்போ இல்லை. அப்போது வந்து ஃபங்க்ஷனு உங்களுக்கு யாருக்குமே அதில் பட்டமளிப்புலாம் கிடையாது. ஓகே, படிங்க. இப்போ ஜவாப் படிங்க. भलाइयाँ इस्लाम सिखाता है, बातें नेक बातें. बातें அதாவது அந்த நூன் வந்தாலே நூனை தெளிவாக சொல்லக்கூடாது. நூனை மஜ்ஹூல், பாத்தேன் இல்லை, பாத்தே. இஸ்லாம் சிகாத்தா ஹே. அதே போல் காவை தெளிவாக கான்னு சொல்லணும், கீயை கீன்னு சொல்லணும், கே வந்து கே சொல்லணும். மூணுமே 3 ரூட்டில் போகுது. காவுடைய இடத்துல கீ சொல்லிடக்கூடாது, கீவுடைய இடத்துல உட்காருங்க. ஜும்ரத்துல் ஹாமிஸா தலபத்துல் அர்பா ஜும்ரத்துல் ஹாமிஸா படிங்க. ஜவாப் ये
बंदगी के खुदा ताला के बंदे और रसूल थे और कुरान शरीफ खुदा ताला की किताब है। इस्लाम सच्चा दीन है। दुनिया और आखिरत के तमाम भलाइयाँ और नेक बातें கிதாப் வந்து எத்தனை கிதாப் இருக்கும்? ஒரு 10 இருக்குமா? எல்லாமே கிதாப் வாங்கலை. மற்றவங்களாம் எப்படி நீங்கள் நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணும்போது என்ன செய்கிறது? எப்படி மெத்தேடு வச்சுருக்கிறீங்க? உட்காருங்க. நைட்டு மெத்தேடு எப்படி? இதே மாதிரி பவர் பாயிண்ட் நடக்குமா இல்லை என்னம்மா? வாங்க சொல்லியிருக்கா? சரி சரி. இப்போ இந்த இது வந்து கிளாஸுக்கு மட்டும் தானே? ஆமாம். எல்லா நேரத்துலையும் இது யூஸ் பண்ண முடியாது. ஹீட்டு இருக்குது, தொட்டாலே ஹீட்டாக இருக்கும், அவ்வளோ சூடாக இருக்கும். சரி, நான் நம்மள்ட்ட கிதாப் இருந்தால் அவர் கொஞ்சம் தூரமாக இருக்கனால உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குல்ல, கிதாப் சப்போர்ட் வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன டவுட் இருக்குது? இப்போ நீங்கள் மீனிங் பார்க்கணும், அர்த்தம். துனியா और ஆகிரத் की படிங்க. இம்மை மேலும் மறுமையுடைய தமாம் அனைத்து பலாயியா நன்மைகள் और மேலும் நேக் பாத்தே நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சிகாத்தா ஹே கற்றுக் கொடுக்கிறது. அதாவது அரபியில் முதல்ல வரும் யுஅல்லிமுல் இஸ்லாமோ, இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. எதை கற்றுக் கொடுக்கிறது? துனியா வ ஆகிரத் கி தமாம் பலாயியா மசாலிஹத் துன்யா வல் ஆஹிரா. அல் இஸ்லாமு யுஅல்லிமுக மசாலிஹத் துன்யா வல் ஆஹிரா. அரபியில் எது முதல்ல வருதோ உருதுல அது லாஸ்ட்டாக போயிடுச்சு. துன்யா அப்படின்னா உலகம், இம்மை. ஆகிரத்னா ஆகிரத்து, அரபிலையும் ஆகிரத்து, தமிழ்லேயும் ஆகிரத்து, உருதுலேயும் ஆகிரத்து, மறுமை. உலகம், இம்மை மேலும் மறுமையினுடைய தமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குல், அனைத்து. தமாம்னா அனைத்து. பலாயியானா என்ன சொன்னா? நன்மைகள் சொன்னா, நன்மைகள். और மேலும் நேக் பாத்தே நல்ல விஷயங்கள். நன்மைகள் நல்ல விஷயங்கள் ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் வருது. இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை நம்ம கொடுக்குறாங்க. நன்மைக்கு உருதுல 2 விதமாக சொல்லலாம். பலாயியாவும் சொல்லலாம், நேக் பாத்தையும் சொல்லலாம். இஸ்லாம் சிகாத்தா ஹே. இஸ்லாம் இஸ்லாம் தமிழில் சொல்லுங்க, கற்றுக் கொடுக்கிறது. இஸ்லாம் என்ன செய்கிறது? दुनिया और आखिरत की. நீங்கள் மூணாவது ஆள், நீங்கள் படிக்குமா? दुनिया பலாயியா. ஓகேவா? படிக்க வருதா? ஓரளவு படிக்கிறீங்களா? எந்த ஊர் நீங்கள்? தஞ்சாவூரா? பட்டுக்கோட்டையா? சம்பைப்பட்டினமா? ஓகே ஓகே, உட்கார். அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகம் மேலும் மறுமையின் சொல்லுங்கள் தமிழில். அனைத்து நன்மைகள் மேலும் நல்ல விஷயங்களை. அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நல்ல விஷயங்கள் இஸ்லாத்திற்கு கற்றுக் கொடுக்கறதுன்னு ஆயிரும். ஃபாயில் மஃபூலை மறந்துடாதீங்க. நல்ல விஷயங்களை, அதுதான் மஃபூல். மஃபூல் முகத்தம் ஆயிடுச்சு, மஃபூல் முன்னாடி போயிடுச்சு, ஃபாயில் கீழே வந்துருச்சு. நல்ல விஷயங்களை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது.
நல்ல விஷயங்கள் இஸ்லாமை கற்றுக் கொடுக்கல, நல்ல விஷயங்களை இஸ்லாம் கற்றுக் கொடுக்க. இந்த உருதுவினுடைய தன்மையை பாருங்க. முதல்ல மஃபூல் வருது, அப்புறம் ஃபாயில் வருது, அப்புறம் இது அரபியில் முதல்ல ஃபஅல், அப்புறம் ஃபாயில், அப்புறம் மஃபூல். வரப ஸைதுன் அம்ரன், தமிழில் என்ன அர்த்தம்? இதை உருதுல யாரா சொல்லுங்க பார்ப்போம், உருது தெரிஞ்ச பசங்க. வரப ஸைதுன் அம்ரன் யாரா சொல்லுங்க. ஸைத் அம்ரை அடித்தான், சொல்லுங்கம்மா. மாறா, ஸைத் அம்ருக்கும் மாறா. அப்போ ஸைத் அம்ருக்கும் மாறா அப்படிங்கிறார்ல, அந்த அடிக்கிறான்ங்கிறதுக்கு உருதுல எங்க வருது? ஃபேலு கடைசியா போகுது, அரபியில் முதல்ல வருது. இந்த டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சுக்குங்க. ஒரு லாங்குவேஜ் படிக்கும்போது அதனுடைய ஒரு ஃபார்முலா, ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. உட்காரு. அரபியில் முதல்ல ஃபேல், அப்புறம் ஃபாயில், அப்புறம் மஃபூல்ல. இதில் என்ன செய்வாங்கன்னா ஃபேலை தூக்கி கடைசியாக போட்டுருவாங்க. ஸைது அம்ருக்கு மாறா, ஸைது அம்ரை அடித்தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது ஒரு சுவால் ஜவாபு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. இன்றைய பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சுருக்கமாக? கேள்வி கேட்டவர் கேட்டாங்க, இஸ்லாம் என்னங்க கற்றுக் கொடுக்குது, இஸ்லாம் எந்த மார்க்கத்திற்கு சொல்லப்படுது அப்படின்னா ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. இஸ்லாம் இதை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு பாயிண்ட்டாக கவனிங்க. முதலாவது உருதுல சொல்லுங்க, உருதுல சத்தமாக சொல்லுங்க. ரெண்டு. மூணாவது நான் इस्लाम दुनिया और आखिरत की तमाम भलाइयाँ और नेक बातें इस्लाम। सवाल पढ़िए, सवाल। इस्लाम का कलिमा क्या है? इस्लाम का कलिमा क्या है? इस्लातिन कलिमा என்ன? இஸ்லாத்தின் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இஸ்லாத்தினுடைய கலிமா. நாங்கள் அப்போவே மக்தபிலே படித்தாச்சு, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லி தர்றீங்க? இந்த உருதுவில் எப்படி இதை சொல்கிறது? இஸ்லாம் கா கலிமா கியா? தம்பி, அந்த ஹசரத் அந்த ஃபிகுல் புயு எனக்கு அனுப்புகிறேன்னாங்க. என்கிட்ட அந்த கிதாப் இல்லை, அப்புறமா ஞாபகப்படுத்துங்க. எனக்கு பிடிஎஃபாக அனுப்பிட்டாங்கன்னா அது எப்போ நடத்தணும்னு ஹசரத்தை நான் கேட்டுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது ஓகே தான். ஃபிகுல் புயு நம்மள்ட்ட கிதாப் இல்லை. இஸ்லாம் கா கலிமா கியா ஹே? சொல்லுங்க, தமிழில் சொல்லுங்க. மாஹிய கலிமத்துல் இஸ்லாம். மாஹிய, இஸ்லாத்தினுடைய கலிமா என்ன? இஸ்லாம் கா. இந்த ஒரு இடத்துல கா அப்படின்னு வருதுன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நோட் த பாயிண்ட் எல்லாத்துக்கும். அந்த கா அப்படின்னு வருதுன்னா அதுக்கு அடுத்துள்ள வார்த்தை முதக்கர். கீ அப்படி காஃபியா சரி கீன்னு வந்தால் அதுக்கு அடுத்துள்ள வார்த்தை முஅன்னஸ். கே காஃபியா மஜ்ஹூல் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்துள்ள வார்த்தை ஜமா. புரியுதாமா? கா, அதுக்கு காஃப் அலிஃப் ஜபர் கா, வெறும் கான் மட்டும் போடுங்க. கா அடுத்து வரும் வார்த்தை முதக்கர், கீ அடுத்து வரும் வார்த்தை முஅன்னஸ், கே அடுத்து வரும் வார்த்தை ஜமா. இங்கே தான் தஸ்னியா இல்லையே, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இல்லை, தஸ்னியாலாம் கிடையாது. கா கீ கே. இவர் இந்த மதரசாவுடைய மாணவர். இவர் இந்த மதரசாவுடைய மாணவர். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? இல்லை, இவர் செகண்டு ஹாமிதுர் ரஹ்மானா? ஆபிதுர் ரஹ்மான். எந்த ஊர்? வீக்கலத்தூரா? ஓ, சர்க்காருடைய சொந்தமா? ஆபிதுர் ரஹ்மான் इस मदरसे का
तालिब इल्म है. इस मदरसे का என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏன் காங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ணேன்? அந்த காவுக்கு அடுத்து நான் என்ன வார்த்தை சொல்கிறேன்? தாலிபுலும். காவுக்கு முன்னாடி உள்ள ஆபிதுர் ரஹ்மானும் காவுக்கு பிறகு உள்ள தாலிபுலும் முதக்கரா முஅன்னஸா? உட்காரு. ஓ ஃபாத்திமா அப்படிங்கிறது ஒரு மாணவியின் பெயர். ஃபாத்திமா உஸ் மதரசே கி தாலிபா ஹே. ஃபாத்திமா என்பவள் அந்த மதரசாவுடைய மாணவி. அப்போ உஸ் மதரசே கி காஃபியா சேர் கி. ஏன் ஃபாத்திமாங்கிறது முஅன்னஸ், அந்த கீக்கு அடுத்து வரக்கூடிய தாலிபானா அரபியில் தாலிபுன் தாலிபத்துன். மாணவிக்கு என்ன சொல்லுவோம்? மாணவிக்கு தாலிபா, மாணவருக்கு தாலிபு. அப்போது எங்கே முஅன்னஸ் வருதோ அங்கே கீன்னு சொல்லுவோம், எங்கே முதக்கர் வருதோ அங்கே என்ன சொல்லுவோம்? இப்போ இங்கே ஏன் காங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க? இஸ்லாம் கா கலிமா சொல்லுங்கள். காங்கிற வார்த்தை இங்கே ஏன் யூஸ் ஆகுது? காவுக்கு அடுத்துள்ள வார்த்தையை பாருங்கள், என்ன வார்த்தை இருக்குது? கலிமா. கலிமா என்னது? முதக்கர். கலிமா என்னது? இப்போ ஆபிதுர் ரஹ்மானை பார்த்தா முதக்கர், ஃபாத்திமாங்கிறது முஅன்னஸ். கலிமாவை எப்படி நம்ம முதக்கர் முஅன்னஸ் கண்டுபிடிக்கிறது? அது ஒரு வார்த்தை. உருது கிராமர்னுடைய உலமாக்கள் அதை முதக்கர்னு உறுதி பண்ணிட்டாங்க, நாமளும் ஓகேன்னு சொல்லிடுறோம். ஏன்னு கேட்டுறக்கூடாது. ஏங்க கலிமா முதக்கர் ஆக்குறீங்க, முஅன்னஸ் ஆக்க வேண்டியதானே? இந்த தேவையில்லாத கேள்வியை நம்ம பார்க்கணும். அந்த கிராமருடைய உலமாக்கள் அதை முதக்கருன்ட்டாங்க, நாமளும் என்ன செஞ்சுக்கணும்? ஓகேன்றோம். ஓகே, ஏற்றுக்கிட்டோம். ஒரு மாணவருடைய தனிப்பட்ட அடையாளம் என்ன சொல்லுங்கள்? ஒரு மாணவர் ஜெயிக்கணும் அப்படின்னா 4 தன்மை அவர்கிட்ட கரெக்டாக இருக்கணும். ஆமன்னா, சல்லம்னா, சமியனா, அத்தானா. ஈமான் கொண்டோம், ஒப்படைத்து விட்டோம், என்னை என்னுடைய ஸ்தாபனத்திற்காக உஸ்தாதுக்காக ஒப்படைத்து விட்டேன். சமியனா, காதால் கேட்டேன். அத்தானா, வழிபட்டேன். இந்த 4 தன்மை ஒரு மாணவர்கிட்ட வந்துருச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் கிடச்சிரும். அவருக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார். அந்த இத்தாகத், அந்த வழிபாடு வரல அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கட்டுப்பாடு தொலபாக்கள்கிட்ட தான். உலகத்தில் எந்த மாணவர்களிடத்திலும் இல்லாத ஒரே கட்டுப்பாடு அரபி மதரசாக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்? ஆமன்னா, சல்லம்னா, சமியானா, அத்தான். இஸ்லாம் கா கலிமா கியா ஹே சொல்லுங்க. இஸ்லாத்தின் கலிமா என்ன? கலிமாவுக்கு கலிமா தானே சொல்லணும். அதுக்கு போய் தமிழில் என்ன அர்த்தம் வைக்கிறது? முதலாம் கலிமா, இரண்டாம் கலிமா, அப்படி தானே ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கலிமாவுக்கு அரபி அப்படின்னா அரபியில் ஒன்று லஃபுதே முஃபரத் இருக்குல்ல, அதான் அரபியில் கலிமா. லஃபுதே முஃபரத் என்னது? அரபியில் கலிமா. இங்கே நம்ம படிக்கிறது இஸ்லாமிய கலிமா. இங்கே நம்ம படிக்கிறது கலிமானா அரபியில் என்னம்மா சொல்லுங்கள் எல்லாரும்? அரபியில் கலிமானா என்ன? முஃபரது. ஜயிது ஒரு கலிமா, மஸ்ஜித் ஒரு கலிமா, கிதாப் ஒரு கலிமா. ஆனால் இஸ்லாமிய கலிமாங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய வாசகம். அப்போ இஸ்லாமிய கலிமா என்ன? படிங்க. ஜவாப். இஸ்லாம் கா கலிமா ஏ ஹே. इस्लाम का कलिमा ये है, ला इलाहा इल्लल्लाहु தர்ஜமா. லா இலாஹா இல்லல்லாஹுக்கு தர்ஜமா சொல்லணும்ல, அதான் கீழே சொல்கிறாங்க தர்ஜமா. அதில் இல்லையோ தர்ஜமான்ட்டு, இதில் இருக்குது. அல்லாஹ் கே சிவா. சின்னதாக இருக்குது, அதை கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுதா? அல்லாஹ் கே சிவா கோயி. நல்லா கவனிக்கிறோம், நம்ம எப்படி படிக்கிறோம்? अल्लाह के सिवा कोई इबादत के लायक नहीं. इस्लाम का कलिमा ये है. இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க எல்லாரும். இஸ்லாமுடைய கலிமா இதுவாகும். இஸ்லாமுடைய கலிமா என்ன அப்படிங்கிறது எதையுமே டீட்டெயில்டாக சொல்லும்போது இப்படி தான் ஆரம்பிப்பாங்க.
இஸ்லாமுடைய கலிமா இதுவாகும். அது என்னவென்றால் அல்லாஹ் கே சிவா, கைர் அப்படிங்கிறாங்கல்ல, கைருல்லா, கைருங்கிறதுக்கு உருதுல வார்த்தை தான் சிவா. அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் கே சிவானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர கோயி, யாரும், யாரும் எவரும். கோயிக்கு என்ன அர்த்தம்? யாரும் எவரும். இபாதத் கே லாயக் நஹி. சொல்லுங்க, லாயக்கு முன்னாடி வந்துடுச்சு. இபாதத்து உங்களுக்கு தெரியும். வணக்கத்திற்கு இல்லை, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் கே சிவா. என்ன அர்த்தம்? ஆமா. கோயி, எவரும். உருது படிச்சு அர்த்தம் வைக்கணும். நஹி இபாதத் கே, வணக்கத்திற்கு இல்லை, வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கே ரசூல் ஹை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய, இது ஏற்கனவே நம்மள்ட்ட அந்த வார்த்தை வந்துருச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க உருதுல. இது எதுக்கு அர்த்தம்? இப்போ அரபி சொல்லுங்க. அடுத்து உருது. அல்லாஹ் கே. தமிழ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்கக்கூடிய வாசிப்பு முறை அரபி, உருது, தமிழ். அரபி இல்லை அப்படின்னா உருது, தமிழ். உருது படிக்காமல் மத்தன் இல்லாமல் ஷரஹு சொல்லக்கூடாது, மத்தன் இல்லாமல் தர்ஜுமா சொல்லக்கூடாது. அந்த மத்தனை கரெக்டாக படிக்கணும், அந்த உருதுவை கரெக்டாக படிக்கணும். ஓகேங்களா? ஜவாப். நீங்கள் மூணாவதாக இருக்கிறீங்களே, எந்திரிக்குமா? படிங்க. ஜவாப். அதாவது தெரியுதா இல்லை நீங்கள் கித்தாப் வாங்கிக்கிறீங்களா? எழுத்து தெரியுதா? இங்கே எழுத்து தெரியலையோ? அப்போ அவங்கள்ட்ட கித்தாப் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஜூம் பண்ணால் நல்லா கிளியராக தான் இருக்குது. இது ஒயிட் போர்ட்லேயே நீங்கள் இது கொடுத்துருக்கீங்களோ? ஒயிட் போர்டு தானே, அதுலேயே நீங்கள் க்ளீனாக இருக்குது. பரவாயில்ல. ஜவாப் படிங்க. அதாவது கிதாபை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கலாமே, ஏன் இவ்வளோ குனிஞ்சு குனிஞ்சு ருக்குவுக்கு போயிட்டு வரீங்களே? படி, கூச்சப்படாமல் படிங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்க தான் நான் இருக்கிறோம், ஒன்றுமே சொல்லணும். அது படிங்க. இஸ்லாம் கா ये है. படிங்கத்தா. லா இலாஹ, இங்க வாங்கம்மா. உருது. இப்போது 12 மணிக்கு இப்போ பாட முடியுதா? 12 ஆயிடுச்சு. 12:30 அடுத்து என்ன ப்ரோக்ராமு? 1 மணிக்கு தொழுகை. லொஹரா? இங்கே அவாம்கள் வருவாங்களா? நீங்கள் தான் தொழுவீங்க. 1 மணிக்கு லொஹர் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவீங்க. 1:30க்கு தூக்கமா? 1:30 to 2:30. 2:30க்கு அடுத்து கிளாஸு. மதியானம் என்ன பாடம் உங்களுக்கு? உசூல் ஃபிக்ஹ். சித்திக் உஸ்தாதுனா பிலாலி.
2:30 to 3:30. 3:30 to 4:30 பெரிய உஸ்தாது. அவங்க என்ன படம்? காலையில் இப்போ என்ன முடிச்சிருக்கீங்க பீரியடு? நம்ம பேசுகிறது அது அது எப்படி ஓடிக்கிட்டு இருக்கட்டுமா? சரி. காலையில் புகாரி எத்தனை மணிக்கு? 7:30 to 8:30. யார் நடத்துகிறா? பஷீர் யூசுஃபியா. 8:30க்கு அப்புறம் ஓகே. 9க்கு அப்புறம் இங்கே என்ன படம்? 9க்கு அப்புறம் ஓகே ஓகே. நமக்கு இதுதான் செட் ஆகும். இந்த 10:30 இந்த இன்பிட்வீன் இருக்குல்ல நடுவில், அதுதான் எனக்கு செட் ஆகும். 12:30க்கு முடிச்சிடலாமா அப்போது கிளாஸை? சரி உட்கார். படிச்சிட்டிங்களா? தான் திருப்பி படிங்க. அல்லாஹ்கே லாயக் ரசூல் ஹே. ரொம்ப ஈஸிம்மா, ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? உங்களுக்காக வேண்டி தான் நான் அந்த 1.5 மணி நேரத்தில் ரொம்ப கம்மியாக நடத்தியிருக்கேன். அல்லாஹ் பெருமையை விட்டு பாதுகாக்கணும். நம்ம அரபி மதரசாவில் புகாரி எடுத்தோம். தஹசீல் மாணவர்களுக்கு 7வது ஜும்ரா. புகாரிலாம் ஒரு நாளைக்கு 4 பக்கம் நடக்கும். அரபி அவ்வளோ பெரிய கிதாபு, 4-5 பக்கம் புரட்டிக்கிட்டே இருக்கணும். பேனா பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், கையெல்லாம் நடுங்கும். எழுதிக்கிட்டே இருக்கணும். தலையை தூக்காத, நோட்டில் இறக்கு, நான் சொல்கிறதெல்லாம் நோட்டில் எழுதுன்ட்டு. ஆனால் இப்போ ஏன் நம்ம இதை கொண்டு போகிறோன்னா பொறுமையாக, அது வேறு இது வேறு. இது நீங்கள் எப்படியாச்சும் பழகிடணும். அதுக்கு நீங்கள் கூச்சமே படாதீங்க. எனக்கு அதெல்லாம் வரல. உங்களே சில பேர்த்துக்கு உள்ள ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுவான், இதெல்லாம் எதுக்கு உருது, நமக்கு இங்கிலீஷு போதும், நமக்கு அரபி போதும், நமக்கு தமிழ் போதும். இது வேர்ல்டு லெவல் லாங்குவேஜ். உங்கள் உஸ்தாது நான் அன்றைக்கே சொன்ன சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. எனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு பாலமாக இருந்திருக்கிறாங்க. நான் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குதிரத்தில் நான் வர்றேன். எனக்கு இப்போவே 4-5 மிஸ்கால், அவ்வளோ முக்கியமான ஆளுங்க ஃபோன் அடிக்கிறாங்க. என்னால் நான் எடுத்தேன் அப்படின்னா ஒருத்தர் 1/4 மணி நேரம் பேசுவார், ஒருத்தர் 10 நிமிஷம் பேசுவார், எல்லாமே நாசமாக போகும். ஆனால் இதுக்கு நடுவில் அல்லாஹ் நம்மளை எங்கள் குணால் இழுத்துருக்கிறான்னா நீங்கள் நல்ல பழகிக்கிங்க, கூச்சப்படாது. ஓகேவா? இதில் முக்கியமான சொல்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஸைஃப் ஒரு கவி ஒன்றா இருக்கணும் எப்போவுமே. தலபாக்களில் உருதுல சொல்கிறாங்க, ஏக் கம்சோர் ஏக் சாலாக் ஏக் சலாஹியத் பா சலாஹியத் ஒரு கம்சோர் தாலிபிலும். நீங்கள் சேர்ந்தாதான் உருது சீக்கிரமாக வரும். இப்போ இதே இன்னும் 2 பேரை நான் எந்திரிச்சு படிக்க சொன்னால் சல்லுன்னு படிச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் பேர் என்னம்மா? சாதிகுலமின். எந்த ஊர்? வீக்கலத்தூர். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் ஸைஃபாக இருக்கிறீங்க, ஒரு சலாஹியத்துள்ள மாணவரை உங்கள் ஜும்ராலே இருப்பாங்க, நல்ல உருது சரணமாக படிப்பார், அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும்? உட்காந்து இப்போ இந்த மாதிரி திணறுதல் நாளைக்கு இருக்கக்கூடாது. நல்லா அழகா. நான் எப்போவுமே ஸைஃபை தான் நான் முதல்ல பார்க்குறது. ஸைஃபான மாணவர் தான் நம்முடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அவர் முதல்ல சரி பண்ணணும். அதுதான் நம்முடைய திட்டம். சரிங்களா? அப்போது எல்லாரும் சேர்ந்து படிங்க. இப்போ இஸ்லாம் கா படிங்க. இஸ் கலிமாக்கு, இது கலிமே அப்படின்னு உருதுல படிக்கிறாங்க, கலிமான்னு படிக்கிறாங்க, ரெண்டுமே ஓகே தான். இஸ் கலிமாக்கு கலிமையே தையிபா. என்னம்மா அந்த மேட்ரு காணும் இதில்? இதில் சில நேரத்தில் பிரிண்டிங் மாற்றங்கள் வரும் போல. கொஞ்சம் மேலே போங்க. இந்த இது இதில் காணோம். சரி,
கலிமா தையிபா ஒரு கலிமே தௌஹீத் கேட்டீங்க. அதாவது இந்த கலிமாவுக்கு இன்னொரு பேர் என்ன? கலிமே தையிபா, கலிமே தௌஹீத். ஓகே. சுவால் அப்படின்னு அடுத்து ஸ்டார்ட் ஆகும். சுவால் நம்ம அப்புறம் தான் படிப்போம், நமக்கு டைம் முடிய போகுது. சுவாலுடைய அந்த வார்த்தை நல்லா பாருங்கள். கலிமையே ஷஹாதத் கியா ஹே, என்ன இருக்கு? இந்த வார்த்தை மட்டும் நீங்கள் உருதுவனுடைய பிரைவசி தெரிஞ்சுக்கோங்க. உருதுடைய தனித்தன்மை. கலிமையே ஷஹாதத் என்ன இருக்கு? தமிழில் சொல்கிறாந்தா கலிமா ஷஹாதத். தமிழில் சொல்கிறாந்தா, உருதுல சொல்கிறாந்தா கலிமையே. அந்த மா மீமுக்கும் ஷீனுக்கு நடுவில் ஒரு ஹம்சா மாதிரி ஒரு கோடு கொடுத்துரு. அது வந்து ஹம்சா, உருது ஹம்சா. தெளிவாக ஹம்சாவாக எழுத மாட்டாங்க, சும்மா அப்படி லேசாக ஹம்சாவுடைய அடையாளம். புரியுதா இல்லையா? அந்த ஹம்சா என்ன சொல்லுதுன்னா கலிமா ஷஹாதத்துன்னு சொல்லக்கூடாது, கலிமையே ஷஹாதத். இதை நீங்கள் என்ன செய்யலாம்னா தமிழில் எழுதி வச்சுக்கோங்க, கலிமையே ஷஹாதத். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். கலிமையே ஷஹாதத் கியா ஹே, கலிமையே ஷஹாதத். இது இப்படி தான் படிக்கணும். கலிமா ஷஹாதத் என்றால் என்ன, அவ்வளோதான் அர்த்தம் இதுக்கு. ஆனால் அது எப்படி படிக்கணும் சொல்லுங்கள் எல்லாரும்? ஷஹாதத்துடைய கலிமா என்ன? அடுத்த பதில் அதுக்கு வருது. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஆஃப் பண்ணிடலாமல், டவுட்டுகள் இருந்தால் இவ்வளோ படிச்சுட்டோமா, நல்ல கவியான தலபாக்கள் இருப்பீங்க, நீங்கள் டவுட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. இதில் எப்படி என்னம்மா உங்கள் பேர் என்ன, யூசுஃபா யூனுஸா? யூசுஃப், ஏதாவது டவுட் எதாக இருக்கா? இதை எப்படி படிக்கணும், இதில் என்ன இருக்குது,